ஹாய். வேலைக்கு போகாத பெண்கள் இருப்பீங்கல்ல, அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். உங்க ஹஸ்பண்ட் குடுக்குற இன்கம்ல தான் நீங்க எல்லாருமே ஃபேமிலி ரன் பண்றீங்களா? அந்த இன்கம் உங்களுக்கு போதுமா? என்னைக்காவது நீங்க பத்தல அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவரோட பதில் என்னவா இருக்கும்? தயவுசெய்து லேடீஸ்க்கும் சொல்றேன், ஜென்ட்ஸ்க்கும் சொல்றேன். வீட்ல நடக்கிறது என்னன்றத இன் அண்ட் அவுட் எல்லாமே 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கணும். "என்னதான் உனக்கு காசு பத்தாதா?" அப்படின்னு அவங்கள பார்த்து நீங்க கேட்டுறாதீங்க. ஏன்னா, அவங்க ஒண்ணும் அவங்களோட பர்சனல் லைஃப்க்காக வாழ்றதே கிடையாது. எந்த ஒரு மனைவியும் அவங்களுக்காக வாழ்ந்ததா நான் பார்க்குறதில்ல. அதேமாரி எந்த ஒரு ஹஸ்பண்டும் அவருக்காக சம்பாதிச்சது கிடையாது. அவரும் அடுத்தவங்களுக்காக தான் வாழ்றாரு. ஆனா 2 பேர் பண்ற தப்பு என்னன்னா, இன்கம்ம வந்து கரெக்ட்டா பிளான் பண்ணி கொண்டு போங்க. இவங்கள நீங்க கேள்வி கேட்டு மனஸ்தாபத்த குடுக்காதீங்க. அவங்க நம்ம என்ன பண்ண போறோம்? இவரு ஏன் நம்மள பார்த்து இப்படி கேட்குறாரு? அப்படின்னு அவங்க மனசையும் நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க. 2 பேரும் மாத்தி, மாத்தி கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு பேசி, இந்த மந்தோட எக்ஸ்பென்சஸ் இப்படி தான் நம்ம கொண்டு போக போறோம் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிங்க. எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாசத்துக்கு 25,000 தான் அப்படின்னா, 25,000த்துல நம்ம குடும்பம் நடத்த முடியாது. அந்த மாசம் அன்எக்ஸ்பெக்டடா அதர் எக்ஸ்பென்சஸ் வெளியிலேருந்து வரலாம். நம்மளுக்கு ஃபங்ஷன்ஸ் வரலாம். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வரலாம். இத ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கணும். "என்ன பண்ண?" அப்படின்னு ஒய்ஃப பார்த்து நீங்களும் கேட்காதீங்க. நான் என்ன பண்ணேன் நீங்களும் அத அவர்கிட்ட எடுத்து புரிய வைக்காம, அழுதுகிட்டே உட்காராதீங்க. ப்ளீஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.